we are going to see Indian Penal Code, இந்த வகுப்பின் இந்திய தண்டனை சட்டம் பற்றி பார்க்க போகிறோம். Offenses against public tranquility என்ற அத்தியாயம் 8 பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றங்களை பற்றி பார்த்து வருகிறோம். Unlawful assembly, rioting, சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் மற்றும் கலவரம் இவைகளை பற்றி பார்த்து வருகிறோம். இதுவரை 153 வரை பார்த்துள்ளோம். We have seen already up to 153. Now we are going to see section 154 of Indian Penal Code. So, in this chapter we are discussing rioting and an unlawful assembly. If there is an unlawful assembly is committed in a private land, some private person is a landowner. So, a rioting or unlawful assembly is held in a private land. The landowner is bound to prevent the same by informing to the proper authority. இப்போ ஒரு சட்டத்துக்கு புறம்பான கூட்டமானது ஒரு தனியார் இடத்தில், பொது இடத்தில் நடக்கிறதில்ல. இது தனியார் இடம். தனியார் இடத்துல ஒரு சட்டத்துக்கு புறம்பான அடிதடி தகராறு அல்லது லேண்ட் ஓனருக்குள்ளார ஒரு டிஸ்பியூட், 2 கூட்டமாக போட்டுட்டு தகராறு பண்ணுறாங்க. ஒரு காட்டுக்கு போய் 2 பேரும். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட் லேண்டில், தனியார் லேண்டில் போய் ஒரு சட்டத்துக்கு புறம்பான கூட்டும் பொழுது அந்த தனியார் நில உரிமையாளர் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அனுப்பி, இவ்வாறு என்னுடைய இடத்தில் சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் நடைபெற உள்ளது என்று காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் அவர்கள் அதை தடுத்து விடுவார்கள். அவ்வாறு தடுக்க தவறினால் அந்த நில உரிமையாளருக்கு மீது வழக்கு தொடர்வதற்கு 154 பிரிவை பயன்படுத்தலாம். ஸோ a private landowner, there is an unlawful assembly likely to be committed or is going on, which is known to him already. When he knows the same, he is bound to inform the police to prevent the same. To appropriate authority, there is an unlawful assembly is going on or likely to be happened in my land. So, he has to inform the police and thereby prevent the unlawful assembly. Then only that can be avoided. So, if a landowner fails to prevent the unlawful assembly held in his premises, then he can be charged under this section 154. The owner or occupier of land on which unlawful assembly is held. ஸோ ஒரு ஓனருடைய இடத்தில் சட்டத்திற்கு புறம்பான கூட்டம் நடைபெற்றால் அது என்ன? whenever an unlawful assembly or riot take place, whenever எப்பொழுதாயினும் சட்டத்திற்கு புறம்பான கூட்டமோ அல்லது கலவரமோ நடந்தால் எங்கே நடக்கிறது? The owner or occupier of land upon which unlawful assembly, the owner or occupier of land, ஒரு குடியிருப்பவரோ அல்லது அந்த நிலத்தின் உரிமையாளரோ, upon which unlawful assembly is held, அந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கிறோம். Such a right is committed, the person having or claiming interest in such a land, அந்த நிலத்தின் உரிமை கோரும் நபர் shall be fine not exceeding 1000 rupees. அவருக்கு அந்த நில உரிமையாளருக்கு
ரூபாய் அபராதம் விதிக்கலாம். இஃப் இஸ் ஏஜெண்ட் ஆர் மேனேஜர் நோயிங் சச் அன் அஃபென்ஸ், அந்த இடத்தினுடைய ஏஜெண்ட்டு அல்லது அதனுடைய மேலாளருக்கோ அது தெரிந்தால் அவருக்கு likely to be committed, do not give earliest notice than to his power or principle. ஒரு ஏஜெண்ட்டை கொண்டு அந்த இடத்த ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர் அந்த நில உரிமையாளருக்கு தெரிவிக்க தவறினாலோ and the principal officer at the nearest police station, அந்த நில உரிமையாளர் தனக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க வேண்டும். do not in a case having reason to believe they were about to be committed, அவர் எனக்கு தனக்கு தெரியாது என்று இல்லாத பட்சத்தில் யூஸ் ஆல் லாஃபுல் மீன்ஸ் ஆர் பவர் டு ப்ரிவெண்ட் him, அவர் சட்டத்திற்கு சட்ட முறையில் அனைத்து தன்னுடைய அதிகாரத்தையும் உரிமையும் பயன்படுத்தி அந்த கூட்டத்தை தவிர்க்க வேண்டும். do not use all lawful means his power to disperse, அந்த மாதிரி தனக்கு உண்டான அனைத்து வகையான வழிவகையிலையும் காவல்துறை நாடி உடனே அந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கவில்லை என்றால் அவர் இந்த பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவருக்கு ரூபாய் வரை தண்டனை விதிக்கலாம். ஸோ an offense of rioting or unlawful assembly is held in a private landowner. The landowner, even after knowing that there is an unlawful assembly is going on and he has knowledge about it, he has to prevent it. When he fails to prevent it, then he can be prosecuted under section 154. That is even though he is not participating in that crime, but he is a landowner, but knowledge of unlawful assembly or rioting is imputed to him by any other source, and even after that he fails to prevent it, then he can be prosecuted. What are the things to be proved? The points: whether the accused was occupier or owner of the land interested in the land. So upon which offense is committed, he is either occupier or owner of the land. அந்த எந்த லேண்டில் நடந்ததோ அந்த லேண்டின் அந்த எதிரி உரிமையாளராக உள்ளார் என்பதை அல்லது ஆக்குப்பையராக உள்ளார் என்பதை நிரூபிக்க வேண்டும். there is an unlawful assembly or riots, அந்த இடத்தில் ஒரு சட்டத்திற்கு புறமான கூட்டமோ அல்ல கலவரமோ நடந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். then accused or knew that he is being or has been committed reasonably such a right is like to be committed, அவருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்தே அவர் தடுக்க தவறிவிட்டார் என்பதை தெரிந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். ஸோ தென் accused or his agent omitted to give earliest notice, அவர்கள் தகவல் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்க தவறிவிட்டார்கள் என்பதையும் நிரூபிக்க வேண்டும். then do not use lawful means in his power, சட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ரைட்டியோ அன்லாஃபுல் அசெம்பிளியை தடுக்க முயற்சிக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். and he had reason to be committed if unlawful and did take place, then அந்த இடத்துல அவருக்கு he had reason to be இந்த மாதிரி நடக்க போகுது என்றது அவருக்கு தெரிந்தது என்பதை நினைக்க வேண்டும். he did not use all lawful powers and suppress or disperse the good, அவர் சட்டத்திற்கு உட்பட்டு எந்த விதமான நடவடிக்கை எடுத்து அந்த அசெம்பிளியை கலைக்கவோ அல்லது எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதை நிரூபித்தால் அவருக்கு இந்த பிரிவின் கீழ் தண்டனை அளிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். தென் 1 of the ruling I will read. Non-mentioning name of witness in affair. Non-mentioning name of affair be not ignorant to doubt his evidence. That is the state of MP versus Dharakol and Govind Singh and others, AR 2005 SC 44. 2005 SEC criminal 225, that is the basic things. One of the citation in this section. Then 155, liability of person for whose benefit riot is committed. ஸோ ஒருத்தர்
அந்த ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் போய் ரைட்டிங் கலவரத்தை உருவாக்குறாங்க. ஒரு குப்புசாமி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் குப்புசாமி, in order to benefit him, there was a writing committed by them. Then the Kupusami can be prosecuted under 155, liability of person for whose benefit of right is committed. So, for benefit of the Kupusami, he may be benefited by way of committing, by entering to the land. Suppose unlawful trespass has been committed by a large number of in order to get the possession for the Kupusami. So, then only the said Kupusami can be prosecuted under 155. இப்போ ஒருத்தர் ஒரு லேண்டுக்குள்ளார வேற ஒருத்தர் சுவாதீனத்து இருக்குது, அவர் குப்புசாமிங்கிறவர் போய் அந்த சுவாதீனத்தை எடுக்கணும், அவருக்காக அந்த சுவாதீனத்தை எடுக்க ஒரு கூட்டம் போகுது. கூட்டம் போய் அந்த குப்புசாமிக்காக அந்த சுவாதீனத்தை எடுத்து தந்தால் அந்த குப்புசாமியின் மீது சட்டத்திற்கு புறம்பாக சுவாதீனம் எடுத்து தகராறு கலவரமாக நடந்தால் அந்த குப்புசாமி மீது அந்த கலவரமே அவருக்கு நன்மை வைக்கும் வகையில் நடைபெற்றது என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த குப்புசாமியின் மீது 155 வழக்கு தொடரலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ ஐ வில் ரீட் 155. Whenever right is committed for benefit or on behalf of any person who is owner or occupier or any respecting such a rights take place. So, beneficiary of the owner, in order to or for some other or owner, occupier or in respecting rights took place, whose interest in such a land are subject to dispute give rise to rights. There is a dispute between the two owners. Thereupon, two groups committed a right in a particular land. Then the both landowners can be prosecuted under 155. That is the basic things. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் டிஸ்பியூட் அந்த லேண்டு சம்பந்தமாக இரண்டு பேருக்கு பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு கூட்டம் போய் தகராறு பண்ணி ஒருத்தருக்கு சாதகமாக தகராறு பண்ணுகிறார் என்றால் அந்த யாருக்கு சாதகமாக தகராறு செய்ய அந்த கூட்டம் போனதோ அந்த உரிமையாளர் மீது 155 வழக்கு. சல்பி பனிஷல் வித் ஃபைன் இஃப் இஸ் ஏஜென்ட் ஆர்மே, அவருக்கு ஃபைன் போட்டு அவரை தண்டிக்கலாம். Likely to be committed, and the agent or power agent manager agent having reason to believe such a right is likely to be committed or unlawfully which right is committed to be held. அந்த ஓனர் இல்லாத ஏதாவது பவர் ஏஜென்ட்டு வேறு யாராச்சு அந்த இடத்துல இருக்கிறாங்க, அந்த உரிமையாளர்களுடைய அனுமதியும் அவருக்கு இந்த மாதிரி நடக்க போகுது என்று தெரிந்தும் அவரும் அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் then he can be prosecuted. That is the basic things. Unlawful assembly by which offence is committed likely to be shall be not respect to use lawful means and power to prevent suppressing the disperse them. So right, in order to prevent such a writing, he never take any steps, then he can be prosecuted under 155. That is the basic things. I will read the section what are the things to be proved. The right was committed. So, there is a writing, கலவரம் நடந்தது என்பது which must be proved independently in case regarding the rights case being excluded from evidence. ஸோ அந்த இடத்துல நடந்ததுங்கிறத நிரூபிக்க வேண்டும். That took place in respect of some land. அந்த இடத்துக்கு சம்பந்தமாக பிரச்சனை நடந்தது என்பதை குறிக்க எதுக்கோ நடக்கலாம், அந்த இடத்தினுடைய உரிமை சம்பந்தமாக நடந்தது என்பது இருக்க வேண்டும். சம் டிஸ்பியூட்டு. The accused was owner of occupied land interest and committed such a land. அந்த லேண்டுக்கு அவர் உரிமையை அந்த அவருக்கு உரிமை சம்பந்தமாக அந்த லேண்ட் ஓனருடைய உரிமை சம்பந்தமாக அந்த அசம்பிளியா அல்லது கலவரமோ நடந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். Then right was committed for benefit of the accused. அந்த எதிரிக்கு பயனுறும் வகையில் அந்த கலவரம் நடந்தது என்பதை நிரூபிக்க வேண்டும். These are the 5 things to be proved to prove a charge under section 155 of Indian Evidence Act. That is the base. Then 155, 156 liability of agent or owner who are whom by the. இப்போ ஓனரை பற்றி பார்த்தா அடுத்த liability of agent, ஒரு பவர் ஏஜெண்ட் ஆஃப் தி ஓனர் ஆர் ஆக்குப்பையர். ஒருத்தர் போய் அந்த லேண்டை ஏஜெண்ட்டாக இருந்து அந்த லேண்டை வச்சுருக்கிறான் அல்லது
ஆக்குப்பையர் குடியிருக்கிறான், ஒரு பெரிய லேண்டை வாங்கி விவசாயம் பண்ணுறான் அல்லது லீஸுக்கு எடுத்துருக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நபருக்காக நடத்தப்பட்ட அதர் தேன் தி ஓனர் ஹூ இஸ் ஆக்குப்பையர் பை இட் மே பி லீஸ்ட் அவுட் தி ப்ராப்பர்ட்டி மே பி லீஸ்ட் அவுட் டு சம் பர்சன். த lessee can for the benefit of lessee any right or unlawful assembly is committed, then lessee can be prosecuted. That is the basic thing. Whenever right is committed for the benefit on, I will read 156. Whenever right is committed for benefit or on behalf of any person who is owner of occupying land in respect of such a right or interest in the land, such a dispute, அந்த அவருக்குடைய அந்த லேண்ட் அந்த வாடகைக்கு எடுக்க சம்பந்தமாக அவர் உரிமை சம்பந்தை நிலைநாட்டுவதற்கு ஏதாவது கலவரம் நடந்தால் அவரை இந்த 156 ப்ராசிக்யூட் பண்ணலாம். தென் தி ஏஜெண்ட் ஆர் மேனேஜர் ஷால் பி பனிஷ்ட். அதே மாதிரி ஏஜெண்ட் அந்த நபரின் ஏஜெண்டாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மேலாளராக இருக்கும் பட்சத்தில் ஒரு லேண்டில் லெசியாக இருக்கிறவனுடைய மேலாளரோ அல்லது ஏஜெண்டோ இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தெரிஞ்சு அவர் அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் he can be prosecuted. That is the I will read. The agent or manager shall be punishable with if such an agent or manager have reason such a right was likely to be committed. நடக்கப் போவது என்பதை அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். Then unlawful assembly by which right was committed to be held. Unlawful assembly by which such a right is was to be held. அவருக்கு நடக்கப் போகிறது என்பதை shall not use lawful means. நடக்கும் என்பதை தெரிந்துமே அவர் சட்டத்திற்கு உட்பட்ட வகையில் தக்க நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பதற்கு எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இருந்தால் அந்த ஏஜெண்ட் அல்லது ஆக்குப்பையர் ஆஃப் தி லேண்டை மேனேஜரை ப்ராசிக்யூட் பண்ணலாம். தட் இஸ் தி பேசிக் திங் ஆஃப் 156. தென் 157 ஹார்பரிங். இப்போ ஒரு அன்லாஃபுல் அசெம்பிளி மெம்பர் அவர் பாதுகாக்கிறதுக்காக ஒருத்தர் இடத்துல அடைக்கலம் கொடுக்கிறார். ஹார்பரிங்னு அடைக்கலம், தஞ்சம் அடைதல். அவரை ஒரு இந்த அன்லாஃபுல் அசெம்பிளின்னு அவர் மேலே கேஸ் வராது இருக்கிறதுக்காக ஒருத்தர் கொண்டு பாதுகாப்பு கொடுத்தால் ஹார்பரிங் தி மெம்பர் ஹார்பரிங் அந்த மாதிரி பர்சன்ஸ் ஹையர்டு ஃபார் அன்லாஃபுல் அசெம்பிளி. ஹார்பரிங் பர்சன்ஸ் ஹையர்டு ஃபார் அன்லாஃபுல்லி. அந்த மாதிரி அன்லாஃபுல் அசெம்பிளிக்கு ஹையர் பண்ண பர்சன்ஸை ஹையர்டு ஃபார் அன்லாஃபுல். ஹூஎவர் ஹார்பர்ஸ் receives and assembles any unlawful premises in occupation and under his any person knowing that such a person has hired or engaged or employed or about to employed. ஸோ அந்த இவர் வாடகைக்கு போய் அங்கே ஒரு 10 பேர் போகிறாங்க, ஒரு இடத்துல தகராறு பண்ண போகிறாங்க. இவங்க போய் அந்த இடத்துல தகராறு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த 10 பேர்த்துக்கு கொண்டு அடைக்கலம் கொடுத்து தன்னோட வீட்டில் வச்சுருந்து அப்புறம் போய் அந்த ரைட்டிங் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறது. அதே சமயம் அந்த அன்லாஃபுல் அசெம்பிளி நடந்த பின்னாட்டி அந்த 10 பேரை கொண்டு தன்னுடைய பொறுப்பில் வச்சுக்க வேண்டியது ஒருத்தர். அந்த மாதிரி நடந்து இருந்தாலோ நடக்கப் போகும் ஒரு கலவரத்திற்கு உண்டான நபர்களை தன் வீட்டில் தஞ்சம் கொடுத்து ஒரு நபரை வைத்திருந்தால் அந்த தஞ்சம் கொடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். தட் இஸ் தி 157. whoever harbors receives or assembles receive ஹார்பர்ஸ்னால் தஞ்சம் கொடுக்குறது, receives அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, assembles in any house எந்த வீட்டில் எந்த இடத்திலாவது எனி ஹவுஸ் ஆர் premises in occupation or charge under his control அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து அவர்களை வைத்திருந்த அண்டர் இஸ் கண்ட்ரோல் ஆர் எனி பர்சன் நோயிங் தட் எந்த நபர்களையாவது நோயிங் தட் அவர் தெரிந்திருந்தே சச் அ பர்சன் இஸ் ஹையர்ட் அவர் கூலிக்காக அழைத்து அந்த அன்லாஃபுல் அசெம்பிளியை நடத்துறதுக்காக கூட்டி வந்த நபர் என்பதை தெரிந்திருந்து எம்ப்ளாய்டு ஆர் அபவுட் டு பி எம்ப்ளாய்டு இனிமேல் நடத்த போகுது இப்போ ஏற்கனவே நடந்தது பண்ணியிருக்கிறாரு என்று தெரிந்தாலும் becomes unlawful assembly shall be punished with either may dispense time extend to 6 months. So he can be punished up to 6 months or fine or with both. That is the basic harboring. ஸோ ஒரு சட்டத்திற்கு புறமான கூட்டம் நடத்தப் போகும் நபரையோ அல்லது நபர்களையோ அல்லது இனிமே நடந்த நபர்களையோ தஞ்சம் வச்சு ஒரு வீட்டில் வச்சு அவங்களை பாதுகாப்பு கொடுத்தால் அவர் இடத்துல வச்சு பாதுகாப்பு கொடுத்தால் அந்த பாதுகாப்பு நபருக்கு 157 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு. ஸோ
A person should not give any residence or any place to receives assembly any person allowed to him, kept him under the control of any of the person of unlawful assembly, then he can be prosecuted under 157. That is, for conviction under 157, it must be shown that there was hired engaged employees. அதில் வந்து இவர்கள் வந்து அந்த ஹார்பரிங் தஞ்சம் அடைந்த அந்த கூட்டமான நபர்கள், அந்த நபரோ அவர் வந்து கூலிக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். கலவரம் நடத்துவதற்கு கூலிக்காக அழைத்து வரப்பட்டவர்கள். த அக்யூஸ் ஹார்பர்ட் அண்ட் ரிசீவ்ட் அண்ட் இன் எனி ஹவுஸ், அவர் வீட்டிலேயோ ஒரு இடத்துலையோ அவங்களுக்கு தஞ்சம் அளித்திருக்க வேண்டும். தென் ஹீ நியூஸ் தி பர்சன்ஸ் ஹூ ஆர் எபோவ் 1 and 2. அந்த 1 and 2 இருந்த நபர்கள் என்பது அந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான கூட்டத்தில் இருந்த நபர்கள் என்பது அந்த எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்த நபர் அந்த தெரிந்திருக்க வேண்டும். தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். தென் 158, பீயிங் ஹயர்டு இன் டேக் பார்ட் அன்அசெம்பிளி riot, பீயிங் ஹயர்டு டு டேக் பார்ட், அந்த மாதிரி கூலிக்கு ஆளை அமர்த்துறதல், கூலிக்கு ஆள் கூட்டிகிட்டு வந்து சட்டத்துக்கு புறமான கலவரத்தை உருவாக்குவதற்கு கூலிக்கு ஆள் கூட்டி வருதல். Whoever engaged or hired or offers or attempt to offers to be hired, ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு ஆள் கலவரத்துக்கு ஆள் வேணும் வந்தால் 10 பேர் கூட்டிகிட்டு போங்க எங்கிட்ட ஆள் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு 10-20 பேரை வச்சுக்கிட்டு கூலிக்கு ஆள் அனுப்பினால் இந்த மாதிரி கலவரம் உருவாக்குறதுக்கு. இப்போ எங்களோட ஏரியாவில் இன்றைக்கி ஒரு போராட்டம் நடத்தணும், அதுக்கு ஒரு 100 பேர் வேணும், சரி ஒரு தலைக்கு 500 ரூபா இந்தாங்க கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி கூலிக்கு கலவரம் நடத்துறதுக்கு ஆள் அனுப்பும் ஒரு நபர் அந்த மாதிரி பண்ணினால் அவருக்கு என்ன தண்டனை? தட் இஸ் தி 156. ஏ பர்சன் hiring the persons, so he is having some 10 to 15%. Then a person approach him, we request 10 persons to conduct a rally, unlawful assembly. Then 10 person was sent by that, he is being an employer, the other persons can be taken from him, 10 or 15% to conduct the unlawful assembly. Then that who is hiring the person to conduct unlawfully can be prosecuted. That is, to engage at any respected 144 shall be punished, either may by extend to 6 months or fine or with both. ஸோ அந்த மாதிரி சட்டத்திற்கு புறமான கூட்டத்தை நடத்துவதற்கு கூலிக்கு ஆள் அனுப்பும் நபரை அவங்க வேறு அவருக்கு வேறு அஃபென்ஸு, ஆளுகளை வச்சு கூலிக்கு அனுப்புறதுக்கு அதுக்குன்னு தனியாக 10 ஆளை வச்சு ஒருத்தர் தொழில் பண்ணினால் அந்த மாதிரி பண்ணுறவருக்கு இந்த 158 போடலாம். அதே மாதிரி அந்த கூலிக்கு போகிற ஆளுகள் வந்து டெட்லி வெப்பன் ஆர்ம்டு, அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து கத்தி அருவாளை வச்சுக்கிட்டு போய் கலவரம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறது. 10 பேரை எனக்கு ஒரு 10 பேர் வேணும், அடியாள் வேணும், அடிக்கடி பண்ணணும், எங்கள் இடத்த போய் நாங்கள் போய் லேண்டை டிஸ்ட்ரிபியூட். ஸோ a person asking a person to send 10 to 50% to get a possession of land, they are going with arms and arms like arwal and sticks and whatever the things, weapons, and then that person hiring that 10 to 15% to go with arms, and then he can be term not extend to 2 years, up to 2 years he can be punished. ஸோ 2 ஆண்டு வரை அவருக்கு தண்டனை வழங்கலாம். ஸோ த அக்யூஸ் ஆஃபர்ட் ஆர் அட்டெம்ப்ட், இதில் வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ப்ரூவ்ட்? அந்த எதிரியானவர் ஆஃபர்ட் ஆர் அட்டெம்ப்ட் டு ஹையர்டு, அவர் வந்து கூலிக்கு ஆள் அனுப்பும் நபர் என்பதை நிரூபிக்க வேண்டும். தென் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் தி வாஸ் டு அசிஸ்ட், இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான கூட்டத்தை நடத்துவதற்கு துணை உதவி புரிகிறவராக இருக்க வேண்டும். த அக்யூஸ் ஆஃபர்டு டு கோ ஆர்ம்டு, அதே மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு போங்க
தடி அருவாளெல்லாம் எடுத்துகிட்டு போங்க கூட்டம் அந்த அன்லாஃபுல் அந்த மாதிரி இருக்கிறதை ப்ரூவ் பண்ணால் he can be convicted under 158. That is the basic things. With this I conclude my class. Thank you for watching.